குறித்த நேரத்தில் வந்து டெலிவரி கொடுத்தது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பெயிண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. மார்க்கெட் இல்லாத ஒரு கலர் கொடுத்து நாங்கள் செகண்ட் அந்த பெயிண்டிங் எனக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆன் டைம் டெலிவரி, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் டைப் 4 மாடிஃபிகேஷன். அன்னோன் பர்சன்றதை விட அவங்களுடைய ஒர்க்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்குதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. ரொம்ப புவர் கண்டிஷனில் தான் நாங்கள் வண்டி கொடுத்துருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு விட டைமிங்கும் கீப் அப் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாகவும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக சேஞ்ச் ஆச்சுங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குங்க. எங்களாலே நம்ப முடியல எங்கள் வண்டி தான்ட்டு ஃபுல் ஹாப்பிங்க. எனக்கு என் வண்டியான்னு சீரியஸாக டவுட்டாக இருக்குது எனக்கு. புது வண்டியை தாண்டி நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. புது வண்டியோட மிக பிரமாதமாக இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை விட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சார். நான் சொன்னதை விட எனக்கு 2 days பிஃபோராகவே எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. 7 days டைம் கேட்டாங்க, அந்த கரெக்டாக அந்த டயத்தில் டெலிவரி கொடுத்துட்டாங்க. இப்போ வண்டி பார்க்கும் போதும் இல்லை அதில் உட்காந்துருக்கும் போதும் அந்த புது வண்டியோட ஃபீல் வந்துருக்கு எனக்கு. அதுக்குன்னு விசாரிச்சு பார்த்ததில் வந்து இவங்க வந்து மற்றவங்களோட ரேட் எல்லாமே கம்மியாக தான் போடுறாங்க. 10 days சொல்லியிருந்தாங்க, பிஃபோர் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன். வண்டி நல்லா ஒரு கண்டிஷனில் இருக்குது. எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் டைம்லி ஹஸ் டெலிவர்ட் த வெஹிக்கிள் ஆல்சோ. முத நாள் கொடுத்த வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியம், ஒரு பிரமிப்பு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் ஒன் திங் வாட் ஐ லைக் திஸ், இட் இஸ் வெரி மச் டிரான்ஸ்பரண்ட். 10 days கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு MGS Automotive. MGS Automotive திருப்பூரில் 10 வருஷமாக 3 பிரான்ச்சஸோட டயர்ஸ், அக்சசரிஸ், டீட்டெயிலிங், பாடி ஷாப், ஸ்பேர்ஸ், சர்வீஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இது வரைக்கும் 175+ வெஹிக்கிள்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 70,000 வெஹிக்கிள்க்கு மேலே அதர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளோட கீ ஸ்பெஷாலிட்டியை கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதும் ப்ளஸ் ஆன் டைம் டெலிவரி. அண்ட் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் Innova Type 4 கன்வர்ஷன். ராணிப்பேட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. வெஹிக்கிள் வந்து மெட்டாலிக் பிளாக்ல வந்து கேட்டிருந்தாங்க. வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஃபேபுலஸாக ஒரு பெயிண்ட் ஷாப் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம லேட்டஸ்ட் வெஹிக்கிள் ஹை கிராஸ் கிறிஸ்டால் இருக்க மாதிரி LED ப்ரொஜெக்டர்ஸ், கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு க்ரோம் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வெஹிக்கிள் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். Innova Type 4 கன்வர்ஷன் அப்படின்றது ஒரு பழைய இன்னோவாவை 2015-16 இன்னோவா மாதிரி மாற்றுறது தான் வந்து Innova Type 4 கன்வர்ஷன். புது வெஹிக்கிள் 35-40 லட்ச ரூபா போட்டு எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு பழைய இன்னோவா இருந்தது அப்படின்னா வெஹிக்கிளை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி Type 4 கன்வர்ஷன் வந்து புது வெஹிக்கிளில் ஒரு டவுன் பேமெண்ட்டோட சின்ன அமௌண்ட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு 30-35 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகும். உங்ககிட்ட இன்னோவா இல்லைனாலும் நீங்கள் ஒரு இன்னோவா பர்ச்சேஸ் பண்ணி Type 4 கன்வர்ஷன் பண்ணிங்கனாலும் அப் டு நீங்கள் 30 lakhs வரைக்குமே மிச்சப்படுத்தலாம். இந்த வெஹிக்கிளில் சைடில் கம்ப்ளீட்டாக ரெக்வயர்ட் க்ரோம் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். பின்னாடி டெயில் லைட்ஸ், ஹெட்லைட்ஸ் எல்லாமே LEDஸில் கம்ப்ளீட்டாக வெஹிக்கிள் ஃபேபுலஸாக ஃபினிஷ் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு அந்த பெயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் எந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பெயிண்ட் பாடியில் வந்து அந்த கிளிட்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு க்ளோசர் வியூவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் பானட் பார்த்தீங்கன்னா லிட்ரலி கண்ணாடி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபெண்டர்ஸு, டோர்ஸில் ஸோ வெஹிக்கிள் வந்து எந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு பெயிண்ட் ஜாப்ஸ் பண்ணனா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குன்றது கன்சிஸ்டண்ட்டாக MGS ஆட்டோமோட்டிவில் 200க்கும் மேற்பட்ட வெஹிக்கிள்ஸில் வந்து லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸில் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ பெயிண்ட் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு ஃபேபுலஸாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் வந்து ஒரு வெஹிக்கிளில் வந்து ஹை கிரேடில் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுனால தான் MGS ஆட்டோமோட்டிவ் வந்து சவுத்தில் 4 ஸ்டேட்டில் இருந்து வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பானட்டோட ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸ்கையில் இருக்க ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு எலகன்சி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெயிண்ட் ஜாப்ஸ் வந்து ஒரு ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். பெயிண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி அண்ட் இதுக்கான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நாங்கள் 1000 வெஹிக்கிளுக்கு மேலே இது வரைக்கும் நாங்கள் வந்து பெயிண்ட் ஜாப்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் 200+ இன்னோவாஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளேஸில் தான் வந்து உங்களோட வெஹிக்கிள் வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு புது வெஹிக்கிளே வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கிற அளவுக்கு குவாலிட்டியாக வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து ஹெட்லைட்ஸ் வந்து நம்ம லேட்டஸ்ட் வெஹிக்கிளில் வர மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ் LED ஒயிட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபாக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெகுலர் ஃபாக் லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஹெட்லைட்ஸ் ஃப்ரண்ட் பம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக கிரில் அண்ட் க்ரோம்ஸ் இதெல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் சைடில் வந்து தேவையான மிரர் க்ரோம், ஹேண்டில் க்ரோம்,
ஸோ இந்த மாதிரி என்னென்ன க்ரோம்ஸ்லாம் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து தேவையோ ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெஹிக்கிளில் நீட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட்டோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்றது வாங்க இப்போ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் ஹை பீம் அண்ட் லோ பீமோட ஆங்கிள் தான் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லோ பீம் வந்து உங்களுக்கு ஒரு சர்டன் ஆங்கிள்க்கும், ஹை பீம் வந்து உங்களுக்கு ஃபுல் பவரில் வந்து இருக்கும். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறது லோ பீமோட ஆங்கிள், இது வந்து ஹை பீமோட ஃபுல் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆங்கிள் செட் பண்ணுறதுனால ஆப்போசிட்டில் ட்ரைவ் பண்ணி வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்தது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளர் சன்ஃப்ளேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த சன்ஃப்ளேம் வந்து 40% ஹீட் வந்து டே டைமில் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நைட் டைமில் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஹை பீம் போட்டு வருவாங்க. ஸோ அந்த பெரிய லைட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி சின்னதாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறோம். நைட் டிரைவிங் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த கிளார் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரோடோட விசிபிலிட்டியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் லைன்ஸ் ஆகட்டும், அந்த டிவைடரில் இருக்கக்கூடிய ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு கிளியராக பார்க்கலாம் அப்படின்றது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து கிளியராக நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த சைட் அண்ட் ரியருக்கு ஏசி கூலிங் நிற்கிற மாதிரியும், உள்ள பிளாஸ்டிக்ஸ் அப்போல்ஸ்ட்ரீஸ்லாம் வெளுத்து போகாமல் இருக்கிற மாதிரியும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிலிம்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் சைட் அண்ட் ரியருக்கு வந்து கம்ப்ளீட் வெஹிக்கிளில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு சன் ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட வெஹிக்கிளில் ஏசி கூலிங் வந்து ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஃபியூவல்லையுமே ஒரு கிரேட்டர் சேவிங் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு சன் ஃபிலிம் வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு 360 டிகிரிக்கு ப்ராப்பர் சன்ஃப்ளேம் ஒர்க் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சைடில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரெயின் வைசர் வந்து க்ரோமோட கொடுத்துருக்கோம். லோவர் விண்டோவில் இருக்கக்கூடிய க்ரோம், ஹேண்டில் க்ரோம்ஸ் கொடுத்துருக்கோம். லோவர் பாடியில் இருக்கக்கூடிய க்ரோம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீட்டாக இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வெளியில் வந்து நம்ம நீட்டாக ஃபேபுலஸாக லக்ஸுரியாக பில்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்டீரியரில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி 8 வருஷம் பழைய வண்டி. ஸோ இப்போ இந்த வண்டி உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் கடகடன் சத்தம் வருது, ராட்லிங் நாய்ஸு, ஸோ இந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் ஒர்க், வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஒர்க் இதெல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து டேம்பிங் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஃபுல் ஃப்ளோர் ஆகட்டும், டோர்ஸ் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நீட்டாக வந்து இந்த வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னா வெளியில் உங்களுக்கு வந்து லக்ஸுரியாக வண்டி நீட்டாக ரெடி ஆயிரும். உள்ளே வந்து ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். நீங்கள் வெஹிக்கிளில் வந்து ஸ்பீக்கர்ஸ் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஆடியோவோட கிளாரிட்டி வந்து நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். இளையராஜா சாங்கோ, ஏஆர் ரஹ்மான் சாங்கோ, ஸோ நீங்கள் அமைதியாக அந்த சாங்ஸை வந்து லிசன் பண்ணுறதுக்கு, வாய்ஸோட கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு, மியூசிக்கோட கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்பவே இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் பேஸ் ரிலேட்டட் சாங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த வைப்ரேஷன் ட்ரிபிள் ஆகிறது அந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். இது நிறைய R&D ப்ராசஸில் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் 160+ வெஹிக்கிள்ஸில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ சைலண்ட் ஷீல்டு அப்படின்ற நம்மளோட ஓன் பிராண்டில் வந்து இது நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோக்கல் அப்படின்ற ஒரு ப்ரீமியம் ஆடியோஸோட பிராண்டில் இருந்து நம்ம காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், 4 ஸ்பீக்கர். ஸோ இந்த காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டரோட எஃபெக்ட் வந்து காருக்குள்ளே வந்து உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு லவுட் சாங்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து மைல்டு சாங்ஸ் ஆகட்டும் நம்ம லிசன் பண்ணுறதுக்கு இந்த சாங்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த வைப்ரேஷன் ஒர்க்குக்கு மேலே நம்ம ஃபுல் வெஹிக்கிளுக்கு வந்து சிங்கிள் பீஸ் லெதர் மேட் வந்து நம்ம கொடுப்போம். இந்த சிங்கிள் பீஸ் லெதர் மேட் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி, டஸ்ட் எதுவுமே அண்டர் பாடிக்கு இறங்காமல் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த லெதர் மேட் சிங்கிள் பீஸ் கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம நீட்டாக இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்போ ஃபினிஷ்டு இன்டீரியர் தான் நம்ம பார்க்கணும். இந்த வெஹிக்கிள்ஸ் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் வித் ரெட்டில் வந்து பழைய ஃபோம்ஸில் ரீஒர்க் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த எல்லா ப்ராசஸுமே முடிச்சதுக்கப்புறம் வெஹிக்கிள் வந்து நம்ம ஹைவேல டெஸ்ட் ட்ரைவ்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ மல்டிபிள் செக்ஸ் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர், குழியில், ஹைவேல ஸ்பீட் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் டெஸ்டிங்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஒரு வெஹிக்கிள் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் கிளைண்ட்க்கு வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து டெலிவரி வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி MGS ஆட்டோமோட்டிவில் ஒரு வெஹிக்கிள் வந்து ரொம்ப தரமாக வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுனால தான் கிளைண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக MGS ஆட்டோமோட்டிவ் டைப் 4 கன்வர்ஷனுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் அண்ட் டென்ட் ரிமூவல்ஸ் இதில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து இன்ஹவுஸ்லேயே வந்து இதுக்கு வேணுங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஹை குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் மிஷின்ஸ் இருக்குது, மிக் வெல்டிங், கேஸ் வெல்டிங் அண்ட் ஆர்க் வெல்டிங். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மிக் வெல்டிங். ஸோ ஒரிஜினல் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். அண்ட் ஃப்ளோர்ஸில் வந்து உங்களுக்கு ரஸ்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீட்டாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். அண்ட் இதுக்கு மேலே டேம்பிங் ஒர்க், மேட் அந்த மாதிரி மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூ ஆகும்.
ஸோ வண்டி வந்து எப்படி நம்ம எக்ஸ்டீரியரில் நீட்டாக ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இன்டீரியர்லையும் கேர் எடுத்து நீட்டாக ரெடி பண்ணுவோம். அண்ட் ஏசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் யூனிட் ஆகட்டும், வால்வ் யூனிட் ஆகட்டும், இல்லை ஃப்ரண்ட் ப்ளோவர் யூனிட் ஆகட்டும், இதில் எந்த ஒரு யூனிட்டில் என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்ததுனாலுமே எம்ஜிஎஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. அண்ட் அடுத்தது இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரஸ்ட் எல்லாமே ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அண்டர் பாடி ஆன்டி ரஸ்ட் கோட் வந்து ஃபுல் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அண்டர் பாடியில் ரஸ்ட் ஃபர்தராக ஏறாமல் வந்து உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு எம்ஜிஎஸில் வந்து வி டேக் 2 liters ஆஃப் ரப்பர் பெயிண்ட். இது நார்மல் பெயிண்ட் கிடையாது, ரப்பர் பெயிண்ட். ஸோ யூஸ்வலாக 1 literல டைல்யூட் பண்ணி பண்ணுவாங்க, பட் வி டூ மினிமம் 2 liters அண்ட் 2.5 liters தேவைப்படுறதுனால நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம. அண்ட் ஹப் அண்ட் கேலிப்பர் ஒரு வெஹிக்கிளில் வந்து மெயின்டைனே பண்ணாத ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ எம்ஜிஎஸில் அதுக்கும் கேர் எடுத்து நம்ம வந்து ஹப் அண்ட் கேலிப்பர் கம்ப்ளீட்டாக ரீபெயிண்ட் பண்ணி நீட்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒன்ஸ் இந்த பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேனல்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தனிங் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன டென்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அப்ளைங் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மல்டிபிள் லெவல் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி ப்ராப்பரான ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பேனல்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் ஸ்மூத்தன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எம்ஜிஎஸில் வந்து நம்ம இன்னோவாக்கு கொடுக்கக்கூடிய பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூபாண்ட், அதில் குரோமேக்ஸ் அப்படின்ற ஒரு பெயிண்ட். ஸோ பெயிண்ட் மட்டும் அந்த பிராண்டில் எடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பெயிண்டோட 10 கோர் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றது இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பெயிண்ட்டோட அதுக்கான டிண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஆக்சுவல் கலர்ஸ் வந்து நம்ம எடுப்போம். அண்ட் அந்த பெயிண்ட்டோட நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீ கோட்ஸ் லைக் ஒரு பேஸ் கோட்லேருந்து இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரைமர்லேருந்து இல்லை யூஸ் பண்ணுற ஷீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு குவாலிஃபைடு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபேப்லஸ் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத் வந்து நம்ம வச்சுருக்கோம். எஸ்யூவி காஸ்க்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக டிசைன் பண்ணி நம்ம வாங்கின இந்த பெயிண்ட் பூத். அண்ட் இந்த பெயிண்ட் பூத் ஏன் இவ்வளோ பெரிய பெயிண்ட் பூத் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பெயிண்டர்ஸ் வந்து அவங்க குமிஞ்சு கன்ஜஸ்டடாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் கன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் கன்ஸ், ப்ளூவில் 2 கன் அண்ட் சில்வரில் 1 கன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பெயிண்டிங் வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து பொறுமையாக பெயிண்ட் பூத்தில் ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணும்போது உங்களோட பெயிண்டிங் ஒர்க் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ நூக் அண்ட் கார்னர்ஸ் வந்து கேர் எடுத்து ஸோ த பெயிண்டிங் ப்ராசஸ் வில் பி டன். நம்மளோட வீடியோ ஐ லிங்க்கில் கொடுக்குறேன். பெயிண்டிங் அட் எம்ஜிஎஸ் ரொம்ப இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஃபுட்டேஜ் வந்து அதில் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ஒர்க் என்னென்னா வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக பேக்கிங் பண்ணுவோம். ஸோ 62 டிகிரியில் இந்த வெஹிக்கிள் வந்து சர்டன் டைம் வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெஹிக்கிள் பேக் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து வெஹிக்கிள் பாடியில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் பேக்கிங் எதுக்கு ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெயிண்ட்டு கரோட் ஆகிறது, பொறியாக வர்றது, ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் இருக்கும். அண்ட் பெயிண்ட்டோட ஆக்சுவல் நேச்சரே வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் கிளாசினஸ் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ட்ரை ஆகிருட்டும்னு விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் கம்பல்சரி பண்ணவே கூடாது. 100% ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ராப்பர் மிக்சிங் ரேஷியோஸில் எல்லா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேபுலஸ் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் அந்த பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வெஹிக்கிள் பாலிஷிங் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி மாதிரியான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ தான். ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக டூல் யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணும்போது எந்த ஒரு இடமுமே வந்து உங்களுக்கு சாண்டிங் மிஸ் ஆகாமல் போகாது. ஸோ யூஸ்வலாக ஷீட்டு போட்டு தேய்ப்பாங்க. ஷீட்டு போட்டு தேய்க்கும்போது ஒரு இடத்துல பண்ணும்போது நல்லா ஹார்டாக பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் ஆகும்போது கை வெளியே எடுக்கும்போது அந்த ப்ரெஷர் கம்மி பண்ணுவாங்க. அண்டு கீழே குமிஞ்சு ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அண்ட் சில இடத்துல ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது கோடு மாதிரி கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி வந்து ஷீட்டில் பண்ணும்போது இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம் சாண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா இடமுமே ஈவனாக வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் பிடிச்சோன்னே மல்டிபிள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி 4 ஸ்டேஜஸ் ஆஃப் பாலிஷிங் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கிளாசினஸ் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட கிளாசினஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரொம்பவே ஒரு நீட்டாக வந்து நம்ம கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட்